மனதின் இயக்குனர் சந்திரன் உணர்ச்சிகள், உள்ளுணர்வுகள், ஆழ்மனப்பான்மை வடிவங்கள், வளர்க்கும் குணங்கள், பழக்க வழக்கங்கள், ஏற்ற இறக்கமான மனநிலைகள் மற்றும் ஒருவரின் வாழ்க்கையில் தாய் உருவம் ஆகியவற்றை குறிக்கிறது. ஒருவரின் வீடு, குடும்பம் மற்றும் பாதுகாப்பு உணர்வையும் நிர்வகிக்கிறது. ஒவ்வொரு ராசியிலும் சந்திரன் உணர்ச்சி தூண்டுதல் மற்றும் உறுதியான தன்மையை உருவாக்கும். ரிஷப ராசியில் சந்திரன் உணர்ச்சி நிலைத்தன்மை மற்றும் உள்ளுணர்வுகளை உருவாக்கும். மிதுனத்தில் சந்திரன் உணர்ச்சி பல்துறை மற்றும் தகவல் தொடர்பு உணர்திறனை உருவாக்கும். கடகத்தில் உணர்ச்சி உணர்திறன் மற்றும் ஆழமான உள்ளுணர்வை உருவாக்கும். சிம்மத்தில் சந்திரன் நாடகத் திறமை மற்றும் அரச கவர்ச்சியை ஏற்படுத்தும். கன்னி ராசியில் சந்திரன் நடைமுறை மற்றும் விவரங்களில் கவனத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசியில் சந்திரன் உணர்வுகள் மற்றும் உறவுகளில் நல்லிணக்கம் மற்றும் சமநிலை உருவாக்கும். விருச்சிக ராசியில் சந்திரன் உணர்ச்சி தீவிரம் மற்றும் ஆழமான இணைப்பை உருவாக்கும். தனுசு ராசியில் சந்திரன் சாகசம் மற்றும் தத்துவ ஆராய்ச்சியை விரும்புவார்கள். மகர ராசியில் சந்திரன் ஒழுக்கமான லட்சியம் மூலம் உணர்ச்சி நிலைத்தன்மையை உருவாக்கும். கும்பத்தில் சந்திரன் உணர்ச்சி சுதந்திரம் மற்றும் மனிதாபிமான உள்ளுணர்வை உருவாக்கும். மீனத்தில் சந்திரன் உணர்ச்சிகளை வளர்க்கும். கருணை, ஆழம், நிம்மதியை உருவாக்கும். வீடுகளில் சந்திரன் முதல் வீட்டில் சந்திரன் வலுவான உள்ளுணர்வுடன் வெளிப்படுத்தக்கூடிய உணர்திறன் மிக்க ஆளுமையுடையவர்கள். இரண்டாவது வீட்டில் சந்திரன் பொருள் உடைமைகள் மற்றும் குடும்பத்தின் மீது உணர்ச்சி பூர்வமான இணைப்புடையவார்கள். மூன்றாம் வீட்டில் சந்திரன் திறமையான தொடர்பு மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் நெருங்கிய உறவு உள்ளவர்கள். நான்காவது வீட்டில் சந்திரன் வீடு மற்றும் குடும்பத்துடன் வலுவான உணர்ச்சி பூர்வமான உறவுகள் மற்றும் விருந்தோம்பல் சிறப்பாக செயல்படும். ஆறாவது வீட்டில் சந்திரன் சுய பரிசோதனை மூலம் மேம்படுத்துதல் மற்றும் சேவையின் மூலம் அமைதியை கண்டறிய முயற்சி செய்வார்கள். ஏழாவது வீட்டில் சந்திரன் நல்ல பேரம் பேசுபவர் மற்றும் கூட்டாண்மை மற்றும் உறவுகளில் சிறப்பாக செயல்படுவார். எட்டாம் வீட்டில் சந்திரன் உணர்ச்சிகளில் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் உடையவர்கள். ஒன்பதாவது வீட்டில் சந்திரன் தலைமை பணி மற்றும் நிறுவனங்கள் மூலம் இணைந்திருக்கும். அதிர்ஷ்டம் 12வது வீட்டில் சந்திரன் கற்பனை உச்சத்தில் இருக்கும். இதற்கிடையில் தனிமையில் இருக்க விரும்புவது மற்றும் பகல் கனவு